எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின் சோப் அதை பற்றி தான். ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான 3 காரணங்கள். ஸோ கிளிசரின் சோப் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி கிளிசரினாலேயே செய்கிறது இல்லை. ஸோ அதில் வந்து என்னென்னா 20% தான் சோப் இருக்கும். அதுக்கு மேலே மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா சால்வெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கிளிசரின் சோப்புக்கு வந்து டெக்னிக்கல் டேர்ம் மெல்ட் அண்ட் போர் சோப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கிளிசரின் சோப் இல்லை, பட் இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் சோப் டிசால்வ்ட் இன் சால்வெண்ட்ஸ். ஸோ இந்த சால்வெண்ட்ஸோட பேரெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் திங் என்ன விஷயம், நான் இங்கே ஒர்க் ஷாப்புக்கு வரவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு நான் இந்த நேச்சுரல் சோப் வந்துட்டு மெல்ட் அண்ட் போர் சோப் பண்ணுறேன் அப்படிங்கிற இது வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாகவும் இந்த வீடியோ வந்து இருக்கட்டும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற சால்வெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோப்ளின் கிளைகால் ஃபர்ஸ்ட் ஒன், அண்ட் கோகோ அமினோ ப்ரோபைல் பீட்டேன் அண்ட் சுகர் சொல்யூஷன். ஸோ இதெல்லாம் வச்சு செய்கிறது தான் வந்துட்டு இந்த மெல்ட் அண்ட் போர் சோப். இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்லைக் கோல்டு ப்ராசஸ் சோப்பில் பண்ணுற மாதிரி, அதாவது ஆயில்ஸ் அண்ட் லை சொல்யூஷன் வச்சு பண்ணுற மாதிரி சோப்பில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஹர்ப்ஸ் ஆகட்டும், இல்லை ஆலோவேரா ஆகட்டும், இல்லை ஜெல்ஸ் ஆகட்டும், எதுனாலும் சரி, இதில் ஆட் பண்ணுற அளவுக்கான குவான்டிட்டி வந்து அந்த மெல்ட் அண்ட் போர் சோப்பில் ஆட் பண்ண முடியாது. ஒரு 1% or 2% தான் மேக்ஸிமம் சேர்த்துவே முடியும். ஸோ இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த சோப்பை வந்துட்டு வடிவமைக்க முடியாது. ஸோ ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா என்னென்னா, ஒருத்தருக்கு வந்துட்டு ட்ரை ஸ்கின் இருக்கும், ஒருத்தருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும், ஒருத்தருக்கு காம்பினேஷன் ஸ்கின் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஒரு சோப் மேக்கராக செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ப்ராடக்டை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதே வந்துட்டு கோல்ட் ப்ராசஸில் பண்ணும்போது நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து செய்கிறதுனால ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி செய்ய முடியும். ஸோ இதுதான் 3 விஷயங்கள் ஒரு சோப் மேக்கரோட பார்வையிலேருந்து ஏன் வந்து மெல்ட் அண்ட் போர் சோப் ஒரு கிளிசரின் சோப்பை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, நான் சோப் மேக்கர் இல்லை, நான் சோப் யூஸ் பண்ணுற ஒரு பர்சன், எனக்கு எண்ட் ஆஃப் த டே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லப்படுற பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய பொருட்கள் அதில் சேர்த்துறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அது நீங்கள் பேருக்காக ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். பார்த்து யோசித்து ஆராய்ஞ்சு வாங்குங்க. Thank you everyone for watching the video. Meet you in another video. This is Kaviraj signing off. Bye bye.